விமர்சனங்கிற பேர்ல எவ்வளவோ எரிகல்ல வந்து விழுகுது. பூரா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குறது. என்னையா ஒரு அளவு இல்லையா? சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும். இதை நான் ஒரு தமிழனா என்று சொல்றேன். நான் ஒரு தமிழ் குழந்தை. நான் அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்க. அது எவ்வளவு போராட்டங்க. இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும்? ஒரு விஷயத்தை சொல்லினேன். ரொம்ப அருமையான முதலமைச்சர், ரொம்ப திறமையான முதலமைச்சர். ஆனா ரொம்ப பொறுமையான முதலமைச்சர். அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்ம முதலமைச்சர் அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு. இப்ப இவ்வளவு பொறுமையாவா இருக்கிறது ஒரு மனுஷன்? ஆனா என்ன பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய்ய, என்ன வேணாலும் சொல்லு. வா ராஜா, வா ராஜா, வா, என்ன யார் என்ன வேணாலும் பேசு. ஆனா அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார். அவர் அதை விடுங்க, வேலை நிறைய இருக்கு. வேலை நிறைய இருக்கு. என்ன வேலை? மக்கள் பணி. மக்களுக்காக நேரம் எனி டைமும் எந்நேரமும் உழைச்சிட்டு இருக்கு. அது ஒரே ஒரு ஆளு. இப்ப எத்தனையோ உள்ள பாத்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க, எவ்வளவு இருக்கீங்க, எவ்வளவு அமைச்சர் இருக்கீங்க, எவ்வளவு. உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பத்தாதா? உதாரணத்துக்கு சிறப்பான மனுஷெல்லாம் எல்லாமே இருக்காங்க. ஒரே ஒரு அமைச்சர் உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த ஒரு மனுஷன் பண்ற அக்கப்புறம் பாருங்க. இதேதான் இங்க எரியற மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கறியுது. இதேதான் இப்படிதான் வச்சிருக்காரு. எல்லா கோயிலையும் இதே மாதிரி தான் நல்ல வெளிச்சமா வச்சிருக்காரு. அவர் கொடுத்த பணி அழகா செய்றாரு.